கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கிற கடற்கரை கிராமம் தான் தையில். இந்த தையில் கிராமத்தில் வல்சராஜ் ரீனா அப்படிங்கிற ஒரு தம்பதியும் அவங்களுக்கு 19 வயசுல சரண்யா அப்படிங்கிற ஒரு மகளும் இருந்தாங்க. வல்சராஜ் ஒரு மீனவராக இருந்ததால அடிக்கடி கடலுக்கு மீன் பிடிக்க போயிடுவாரு. அப்படி கடலுக்கு போனா குறைஞ்சது ஒரு வாரமாச்சும் இவர் போற போட் கடல்ல தான் இருக்கும். அதே போல அவரோட மனைவி ரீனாவும் வருமானத்துக்காக பக்கத்துல இருந்த ஒரு சில வீடுகளுக்கு போய் வீட்டு வேலை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாங்க. இதனால அம்மா அப்பாவோட கவனிப்பு இல்லாம சரண்யா பெரும்பாலும் தனியா தான் இருப்பாங்க. இந்த தனிமை காரணமா இவங்க சீக்கிரமா காதல் வயப்படவும் ஆரம்பிச்சாங்க. அதே கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரணவ் அப்படிங்கிற இளைஞருக்கும் சரண்யாவுக்கும் இடையில காதல் ஏற்பட்டுச்சு. சரண்யாவை கவனிக்க யாரும் இல்லாத காரணத்தால இந்த காதல் ரொம்பவே நெருக்கமானதா மாறுச்சு. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் 2 பேருடைய குடும்பத்துக்குமே தெரிய வந்து எல்லாரும் பேசி இவங்களுக்கு 2016 வருஷம் திருமணமும் நடந்துச்சு. என்னதான் இவங்களுக்குள்ள காதல் திருமணம் நடந்தாலும் ஒரு சில விஷயங்கள் காரணமாக இவங்க 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சுது. திருமணமான ஒரு சில மாசங்கள்லேயே பிரணவ் ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போனாரு. ஒரு சில மாதங்களுக்கு ஒரு முறை லீவ் எடுத்து இவர் கண்ணூர்ல இருக்கிற தன்னோட குடும்பத்தை போய் பார்ப்பாரு. இந்த நிலையில 2019 வருஷம் சரண்யாவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அவங்க வியன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதே சமயத்துல பிரணவ் ஒரு சில பிரச்சனைகள் காரணமா அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாத நிலையில திரும்பவும் கேரளாவுக்கே வந்தாரு. ஆனா பிரணவ் கேரளா வந்ததுக்கு அப்புறமா சரண்யாவுக்கும் பிரணவுக்கும் இடையில அடிக்கடி சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சுது. சாதாரண சண்டைகள் அப்படின்னு தாண்டி இவங்களுக்குள்ள டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாச்சு. இதன் அடிப்படையில் இவங்க பிரிஞ்சு வாழ முடிவு பண்ணி பிரணவ் தன்னுடைய வீட்லேயும் சரண்யா தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட அப்பா அம்மா இருந்த வீட்லேயும் வாழ ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்படி பிரிஞ்சு வாழ்ந்தாலும் தன்னோட மகன் வியனை பார்க்கறதுக்காக பிரணவ் அடிக்கடி சரண்யா இருந்த அந்த வீட்டு பக்கம் போவார். அதே போல தான் 2020 பிப்ரவரி 16 அன்னைக்கு பிரணவ் தன்னோட மகனை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போனார். அன்றைய தினம் சரண்யாவோட அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிருந்ததாலையும் சரண்யாவோட அம்மா பக்கத்து ஊர்ல இருந்த உறவினர் வீட்டுக்கு போயிருந்ததாலையும் சரண்யா மற்றும் குழந்தைக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சரண்யாவே பிரணவை அந்த வீட்டில் தூங்க சொன்னாங்க. அன்னைக்கு நைட் அந்த பிஞ்சு குழந்தை தன்னோட அப்பா அம்மா கூட சந்தோஷமா விளையாடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே தூங்க போனாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலை, அதாவது 2020 பிப்ரவரி 17 அன்னைக்கு பிரணவ் தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே சரண்யா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஏதோ சொல்லி அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு வெளியே போய் பார்க்கும்போது சரண்யாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்க குழந்தை வியனை காணோம், இங்க பக்கத்துல முழுசா தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சரண்யா அவங்கிட்ட எதுக்கு சொல்றீங்க, என் மேல உள்ள கோவத்துல அவன் தான் என்னோட குழந்தைய ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதிக்கு போலீஸும் வந்து இவங்க 2 பேர்கிட்டயுமே விசாரணை செய்யப்பட்டுச்சு. மேலும் அந்த குழந்தை எங்க இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் பல இடங்கள்ல தேடி பார்த்தாங்க. ரொம்ப நேரமா தேடினதுக்கு அப்புறமா சரண்யாவோட வீடு இருக்கக்கூடிய பகுதியில இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு இடத்துல அந்த பகுதி மக்கள் பார்த்த ஒரு காட்சி அவங்க எல்லாரையுமே அதிர்ச்சி அடையவும் இதயத்தை நொறுங்க வைக்கிற அளவுக்கும் இருந்துச்சு. கடந்த 2020 வருஷம் கேரளாவோட கண்ணூர் மாவட்டத்தில் நடந்த தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒருத்தர் இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளை அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. சரண்யாவோட வீடு இருந்த பகுதி கடற்கரை பகுதி அப்படிங்கிறதால அந்த குழந்தை கடற்கரை பக்கம் எங்கேயாச்சும் போயிருக்கான்னு அந்த பகுதி மக்கள் தேடி பார்த்தாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது சரண்யாவோட வீட்டில் இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் இருந்த கடலை ஒட்டி இருக்கிற பாறை பகுதியில் அந்த குழந்தை தலை மற்றும் கையில் ரத்த காயங்களோட பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்துச்சு. கிட்ட போய் அந்த பிஞ்சு குழந்தைய தூக்கி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு உயிர் இல்லை, அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த பகுதியில் இருந்த பல பேருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்த அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சதும் அந்த குழந்தையோட அம்மா சரண்யா, அப்பா பிரணவ் மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்தவங்க எல்லாருமே கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அந்த பகுதியே சோகமானதா மாறுச்சு. ஆனா அதே சமயம் ஒரு சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த குழந்தை இறந்திருக்கிற விதத்தை பார்த்தா கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் போலீஸ் கிட்ட சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பல வழக்குகளை சந்திச்ச போலீஸுக்கு நடந்தது கொலைதான்னு நல்லாவே தெரியும். இந்த நிலையில அந்த குழந்தையோட உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுச்சு. அந்த குழந்தையோட அம்மா அப்பாவான சரண்யா, பிரணவ் மற்றும் இவங்களுடைய குடும்பத்தினர் எல்லார்கிட்டையுமே போலீஸ் தீவிரமா விசாரணையை பண்ணாங்க.
இவங்க எல்லாரையும் விசாரிச்சதுல இந்த குழந்தை எப்படி இறந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தையோட அம்மா சரண்யா மட்டும் திரும்ப திரும்ப குழந்தைய கொலை பண்ணது கண்டிப்பா என்னோட கணவரா தான் இருக்கும். என் மேல உள்ள கோபத்தை தான் அவன் குழந்தைகிட்ட காட்டிட்டான். அவன் தான் கண்டிப்பா கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க. ஆனா பிரணவ விசாரிச்சதுல அவரோட பேச்சுல எந்த ஒரு சந்தேகமுமே போலீஸுக்கு ஏற்படல. இதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு சரண்யா, பிரணவ் இவங்க 2 பேர் மொபைலையுமே செக் பண்ணலாம்னு போலீஸ் முடிவு பண்ணாங்க. இதன் அடிப்படையில அவங்க 2 பேர் மொபைலையும் போலீஸ் வாங்கி செக் பண்ணி பார்த்தாங்க. பொதுவா இந்த மாதிரி கொலை நடந்தா கொலை பண்ணவரோட மொபைல்ல அந்த கொலை சம்பந்தமான தகவல்கள் நேரடியா இருக்காது. ஆனா அந்த கொலைக்கு காரணமான ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த மொபைல்ல இருக்கும். அதே மாதிரி தான் அந்த 2 பேர் மொபைலை செக் பண்ணதுல போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. அந்த குழந்தையோட அம்மா சரண்யாவுக்கு தன்னோட கணவர் பிரணவ தாண்டி வேற ஒருத்தர் கூட அஃபேர் இருந்ததும், அவர் கூட நீண்ட நாட்களா அவங்க பழக்கத்துல இருந்ததும் தெரிய வந்துச்சு. இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த கொலைக்கான கண்ணோட்டத்தையும் சரண்யா மேல திரும்புறதுக்கான காரணமா அமைஞ்சுது. மேலும் பிரணவும் சரண்யாவும் போலீஸால விசாரிக்கப்பட்ட அதே சமயத்துல உங்களோட ஆடைகளை சோதனை பண்ணணும், உடனடியா ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இப்போ நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ஒரு கவர்ல போட்டு கொடுங்கன்னு போலீஸ் அவங்க கிட்ட சொன்னாங்க. அதே போல அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அன்னைக்கு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணாங்க. இதையடுத்து அந்த ஆடைகள் லேப் டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. 2 பேரோட உடைகளை செக் பண்ணி பார்த்ததுல சரண்யாவோட பேண்ட்ல அதிகமா உப்புத்தன்மை இருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு. அதாவது கொலை நடந்த அன்னைக்கு சரண்யா கடல்ல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமா நிரூபணமாச்சு. இதன் அடிப்படையில சரண்யாவை தனியா கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட தீவிரமா விசாரணை செய்யப்பட்டுச்சு. அப்படி விசாரிச்சதுல இந்த கொலை சம்பந்தமான பல தகவல்கள் வெளிவந்துச்சு. அதாவது பிரணவ் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போன சமயத்துல வீட்ல இருந்த சரண்யா அடிக்கடி ஃபேஸ்புக் யூஸ் பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்ல இவங்களுக்கு அதே கண்ணூர் மாவட்டத்துல உள்ள வலியனூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த 28 வயசான நிதின் அப்படிங்கிற இளைஞர் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இளைஞர்கிட்ட இவங்க அடிக்கடி ஃபேஸ்புக்ல சேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண நட்பா ஆரம்பிச்ச இந்த விஷயம் இதுக்கப்புறம் அஃபைரா மாற ஆரம்பிச்சுது. இவங்க 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரண்யா அந்த இளைஞரை பார்க்கணுங்கிறதுக்காக நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. இப்படி சரண்யா அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனது தான் சரண்யாவுக்கும் பிரணவுக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட மிகப்பெரிய காரணமா அமைஞ்சுது. ஆனா அந்த சமயத்துல சரண்யா வேற ஒருத்தர் கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படிங்கிறது பிரணவுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. நிதின் கூட ஏற்பட்ட நெருக்கம் காரணமா ஒரு கட்டத்துல சரண்யா நம்ம நிதின் கூடவே வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்படி நிதின் கூட வாழணும்னா டைவர்ஸ் பண்றது தான் ஒரே வழின்னு யோசிச்ச சரண்யா பிரச்சனைய டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில அவங்களோட வாழ்க்கை டைவர்ஸை நோக்கியும் போச்சு. ஆனா என்னதான் இவங்களோட வாழ்க்கை டைவர்ஸை நோக்கி போனாலும் அவங்களோட முந்தைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற அந்த குழந்தை அவங்களுக்கு ஒரு உறுத்தலை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. குழந்தைய பிரணவ் கிட்ட விட்டுட்டு நம்ம நிதின் கூட வாழ்ந்தாலும் எல்லாரும் நம்மள தான் குறை சொல்லுவாங்க, நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. அப்படின்னா இந்த குழந்தைய கொலை பண்ணிட்டு பழிய பிரணவ் மேலேயே போட்டுட்டு நம்ம நிதின் கூட வாழலாம்னு சரண்யா ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தாங்க. இதை தொடர்ந்து அந்த குழந்தைய எப்ப கொல்றது, எப்படி கொல்றதுன்னு சரண்யா ரொம்ப நாட்களா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குழந்தை நம்ம கூட இருக்கும்போது கொலை பண்ணா நம்ம தான் கொலை பண்ணோம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனால பிரணவ் கூட இருந்தா அந்த டைம்ல குழந்தைய கொலை பண்ணிட்டு பிரணவ் மேல பழிய போடுறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துக்காக சரண்யா காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் 2020 பிப்ரவரி 16 அன்னைக்கு பிரணவ் சரண்யாவோட வீட்டுல தங்கி இருக்காரு. 17ஆம் தேதி அதிகாலை 2:40 மணிக்கு சரண்யா தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு கடற்கரை உள்ள பகுதிக்கு போயிருக்காங்க. நேரா அங்க உள்ள பாறை பகுதியில நின்னு கீழே கடல் அலை அடிக்கிற பகுதியில குழந்தைய தூக்கி போட்டுட்டா கடல் அலையில சிக்கி அந்த குழந்தை கடலுக்குள்ள போயிடும்னு சரண்யா தன்னோட குழந்தைய வேகமா கடல்ல தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா வேகமா வந்த அலையின் காரணமா அந்த குழந்தை கரையில இருக்கிற ஒரு பாறையில அடிச்சுக்கிட்டு வந்து கிடந்துச்சு. கடல் தண்ணியில விழுந்த அதிர்ச்சியாலையும் பாறையில உரசி கையில ஏற்பட்ட காயத்தாலையும் அந்த குழந்தை வலியால அழுது துடிச்சுது. இந்த சத்தம் கேட்டு யாரும் வந்துட போறாங்கன்னு பயந்த சரண்யா வேகமா அந்த பாறையில இறங்கி அங்க இருந்த ஒரு கூர்மையான பாறையில அந்த பிஞ்சு குழந்தையோட தலையில வேகமா மோத வச்சு வெறி கொண்டு அடிச்சிருக்காங்க. பலத்த காயம் ஏற்பட்ட அந்த குழந்தையும் உடனே இறந்து போச்சு. அந்த குழந்தையோட உடலை சரண்யா கடல்ல தூக்கி போட்டுட்டு எதுவும் நடக்காத மாதிரி வேக வேகமா தன்னோட வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் காலையிலேயே தன்னோட குழந்தைய தேடுற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. இது எல்லாமே சரண்யா போலீஸ் கிட்ட சொன்ன வாக்குமூலம். இதன் அடிப்படையில குழந்தை கொலை செய்யப்பட்டதுல இருந்து 2வது நாள் சரண்யாவை போலீஸ் கைது பண்ணி அந்த பகுதியில இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது அந்த பகுதியே கலவரமானதா மாற ஆரம்பிச்சுது. போலீஸோட பாதுகாப்பை மீறி பல பேர் சரண்யாவை தாக்க முயற்சி பண்ணாங்க.
ஒரு பிஞ்சு குழந்தைய இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஆத்திரம் அவங்க கிட்ட இருந்துச்சு. இதுக்கப்புறமா போலீஸ் சரண்யாவை குழந்தை உடல் கண்டெடுக்கப்பட்ட பகுதிக்கு கூப்பிட்டு போய் எப்படி கொலை பண்ணீங்க, என்ன நடந்துச்சுன்னு நடிச்சு காட்ட சொன்னாங்க. சரண்யாவும் கொலை பண்ண விதத்தை செஞ்சு காட்டினாங்க. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த பகுதி மக்கள் எல்லாருமே சரண்யாவை கடுமையான வார்த்தைகள்ல மோசமா திட்டி சாபம் விட்டாங்க. அந்த பகுதி பெண்கள் ஒரு சிலர், இவளெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகாதீங்க, ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்ணி வெளியே வந்துடுவா, அந்த குழந்தை இறந்த மாதிரியே இவளையும் அதே பாறையில அடிச்சு கொள்ளுங்கன்னு தங்களோட ஆத்திரத்தை வெளிப்படுத்துறாங்க. சரண்யாவோட அப்பா கிட்ட மீடியாக்காரங்க பேசும்போது அவர், சரண்யாவை என்னோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கப்படுறேன், அவளுக்கு கோர்ட்ல தூக்கு தண்டனையை தீர்ப்பா கொடுங்க, அதை தான் எங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே விரும்புறோம் அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. இதன் அடிப்படையில் சரண்யா மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு கண்ணூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடந்துச்சு. மேலும் சரண்யா அந்த குழந்தையை கொலை பண்றதுக்கு அவருடைய காதலர் நிதின் பிளான் போட்டு கொடுத்திருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. காரணம், இந்த கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் தான் நிதின் அந்த குழந்தை உடல் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் நின்றுகிட்டு இருந்ததா அந்த பகுதியில் இருந்த ஒரு சிலர் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கு கோர்ட்ல நடந்தப்போ நிதின் தரப்புல இந்த கொலைக்கும் நிதினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சரண்யா கூட நிதின் ஒரு அஃபேர்ல மட்டும்தான் இருந்தாரு, மத்தபடி அந்த குழந்தைய கொலை பண்றதுக்கு எந்த ஒரு ஐடியாவையும் சரண்யாவுக்கு நிதின் சொல்லல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே சமயத்துல இந்த கொலையில நிதினோட பங்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் போலீஸால கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியல. ஆரம்பத்துல கண்ணூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடந்த இந்த வழக்கு அதுக்கப்புறம் கோழிக்கோடு மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் சில பாதுகாப்பு காரணங்களுக்காக சரண்யா கண்ணூர் மாவட்டத்தில் நுழையக்கூடாதுங்கிற நிபந்தனையோட அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில கடந்த ஜனவரி 20, அதாவது 2025 ஜனவரி 20 அன்னைக்கு தளிப்பரம்பரா கோர்ட்ல விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய நிலையில கோழிக்கோடுல இருந்த ஒரு லாட்ஜ் ரூம்ல சரண்யா விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அங்க இருந்த ஹோட்டல் ஊழியர்கள் இதை கண்டறிஞ்சு உடனடியா அவங்கள ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி காப்பாத்திருக்காங்க. சரண்யா மீதான வழக்குகள் இப்போ வரைக்கும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு குழந்தை கொல்லப்படுது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இந்த சம்பவத்துல சரண்யா தான் பெத்து வளர்த்த பிஞ்சு குழந்தைய கொடூரமான முறையில பாறையில் அடிச்சு கொன்னிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போதே நமக்கு மனசு பதறுது. சரண்யா பக்கத்துல இருந்து குறைஞ்சபட்சமாச்சும் ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெளிவடையக்கூடிய அந்த 19 வயசுலயே சரண்யா திருமணம் பண்ணதுதான் அவங்க வாழ்க்கையில பண்ண முதல் தப்பு. அதனாலதான் பக்குவம் அடையாத அந்த வயசுல நடந்த அந்த திருமணம் அவங்களுக்கு திருப்தியானதா இல்லாம இருந்திருக்கு. ஆனா அந்த வாழ்க்கைக்கு தீர்வா தன்னுடைய குழந்தையே கொலை பண்றது அப்படிங்கிறது எந்த வகையிலையும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இந்த வழக்கை பற்றியும் குழந்தைய கொலை பண்ண சரண்யாவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.